ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இதை பற்றி ஃபஸ்ட்டு எழுதுங்க நீங்கள், அதுக்கு அடுத்தது நான் பேசுகிறேன். அதே போல் தொடர்ந்து கல்வித்தரம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்வித்துறை ரொம்ப தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது. ஆமாம், நேற்று 8வது பாயிண்ட்டாக எங்கள் பாயிண்ட்டு தான் சொல்லியிருக்கேன். நேற்றே நான் பப்ளிக் மீட்டிங் அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். நாங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு சார்ந்து என்ன செஞ்சுட்ருக்கோம், இது பாராட்டுறது வந்து வேறு யாரும் இல்லை, ஒன்றிய அரசே எங்களை பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இடைநிற்றலை பொறுத்த வரைக்கும் நம்ம 0 ஆக்கியிருக்கோம். நம்ம எலிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அது ஒரு 7.7% இருக்குது. இப்போ அதையும் நாங்கள் குறைச்சிட்ருக்கோம். இது என்னென்னா ஹையர் எஜுகேஷன் பாலிடெக்னிக்கில் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, அதர் கோர்சஸ்க்கு எத்தனை பேர் போயிருக்காங்க, அந்த கணக்கு எடுத்தால் இன்னும் அந்த 7.7 ஏன்னா நேஷனல் ஆவரேஜ் மோர் தென் 14% இருக்கும். அதையும் நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் வந்து குறைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் நேற்று HODs மீட்டிங்கில் மெயினாக நாங்கள் பேசினது வந்து நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்களுடைய கருத்துக்களை வந்து முழுமையாக வைத்திருக்கோம். அது சார்ந்து ஏற்கனவே நேற்றைய தினம் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற சங்கங்களையும் எங்களுடைய லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் எல்லாருமே உட்கார்ந்து ஒரு விதமான ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்கோம். நாங்கள் எந்த மாதிரி விதத்தில் இவங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டும், யாருமே விட்டு விடாமல். ஏன்னா எல்லாருமே வெறும் பகுதி நேர ஆசிரியர்கள் ஜஸ்ட் லைக் இதை சொல்லிட முடியாது. அவங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்களாக மாணவர்களுடன் எப்படி வந்து அணுக வேண்டும் என்பதை அறிந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களை விட்டு விடாமல் அவங்களை நாங்கள் எப்படி எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக சில ஐடியாஸ் நாங்களும் சொல்லியிருக்கோம். சங்கத்தை சார்ந்திருக்கோம்னா சார் மற்ற மாநிலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஜியோலாம் வந்திருக்கு, இதையும் நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும் என்று அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வேகமாக அதுக்கான அறிவிப்பை அறிவிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக அறிவிப்போம். அந்த குழந்தைகள் வகுப்பறையில மற்ற குழந்தைகள் மாதிரி கல்வி பயின்றே ஆகணும். அது பிள்ளைங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணாதான் நிலைமையில இருக்கும்போது அது அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி சார் அவங்களுக்கு ஸ்லேட்ல எழுத முடியல, பேப்பர்ல எழுத முடியல அப்படின்னு இந்த மாதிரி அவங்க கையை எடுத்துடுறாங்க அப்படின்னா அதை நம்ம வகுப்பறையில இதெல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்து அவங்க யூஸ் பண்ணணும் சார். அதுக்கான ஒரு மாடல் அதுல அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த குழந்தை வந்து இந்த வகையான கற்றல் குறைபாடா அல்லது எந்த குறைபாடுக்கு அடியில வருதுன்றது ஸ்பெஷல் எஜுகேஷன் வாழைப்பழத்தையும் உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வச்சுட்டு சோப்பாயில் வந்து சொல்லிட்டு ஸ்பிரிட்டை வந்து பின்னாடி வாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இது என்ன பண்ணணும் பண்ணாம இதை வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கொடுத்தே சொல்லுடா என்ன பண்ணீங்க. நீங்க ஏதாச்சும் நீங்க க்ளூ கொடுங்க. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்? நீங்க 7th ஸ்டாண்டர்ட். ஏதாச்சும் வந்து பண்ணி காட்டுறீங்களா? நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. க்ளூ எங்க கொடுப்பீங்க நீங்க? ஐஸ்கிரீம் மாதிரி